ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோகோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆக்சுவலாக நிறைய வாட்டி ஜோகோ எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ அதை நான் ஒன் பை ஒன்னாக அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் தேர்ட் இயர் படிக்கும்போது ஜோகோ வந்து இன்டர்ன்ஷிப்புக்காண்டி வந்திருந்தாங்க. அப்போ அந்த கம்பெனி பற்றி எனக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ சும்மா அட்டன் பண்ணேன். ரவுண்ட் 1 வந்து ஆப்டிடியூட் வச்சாங்க, அது ஈஸியாக கிளியர் பண்ணிட்டேன். ரவுண்ட் 2 வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் எந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த டைமில். ஆனால் எனக்கு அப்போது அந்த மாதிரி பண்ண தெரியாது. ஸோ நான் அதில் ரவுண்ட் 2ல் ரிஜெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் 4th இயரில் நான் ஜோவோக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், கண்டிப்பாக அந்த வாட்டி எடுத்தே ஆகணுன்ட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அந்த டைமில் ஹாஸ்டல் பெயின் அடிக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் ஹாஸ்டல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த டைமில் கம்பெனி ஆக்சுவலாக வந்துட்டு, ஸோ மெஜாரிட்டியான ஹாஸ்டல்ஸ் வந்து ஜோகோ எக்ஸாம் எழுத முடியாமல் போயிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஆஃப் கேம்பஸ் விளையாட்டு அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் செப்டம்பரில் எக்ஸாம் எழுதினேன். ரவுண்ட் 1 செப்டம்பரில் எழுதினேன். அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆனேன். 20 நாள் கழித்து ரவுண்ட் 2 வச்சாங்க. ரவுண்ட் 2 வந்து அப்போது என்ன கேட்டாங்கன்னா, லைக் நார்மல் இப்போ ஸ்ட்ரிங்ஸ் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸ்ட்ரிங்கு, அரே, மேட்ரிக்ஸ், இதுதான் ஆக்சுவலாக மேஜராக இதான் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. கிராஃப், ட்ரீஸ் இருந்தாலும் கேட்க மாட்டாங்க. ஸோ நான் ரவுண்ட் 2 கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் ரவுண்ட் 3ல் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக அது எப்படி இருக்குன்னா, லைக் அது வந்து ஒரு பாம்பர்மேன் கேம் வந்து நம்ம சின்ன வயசில் விளாண்டுருப்போம். அது வந்து எப்படின்னா, ஒரு கிரிட் இருக்கும், அதில் வந்து நம்ம ஒரு பிளேயர், நம்மளை வந்து எதிரிகளை அட்டாக் பண்ணிட்டே வருவாங்க. அது ஒரு கீ இருக்கும். அந்த கீ எப்படியாட்டு நம்ம இவங்க எதிரிங்கள்கிட்ட படாமல் அந்த கீ எடுக்கணும். இது நடுவில் வந்து கல் இருக்கும், அந்த கல்லில் நம்மளால் போக முடியாது, அதை ஒரு பாத் பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த கல்லை இது பண்ணாமல் நம்ம எப்பயாவது இந்த கீயை எடுக்கணும், எதிரிங்கள் கண்ணை படாமல். இது வந்து லெவல் 3ல் கேட்டிருந்தாங்க. ஆனால் இது வந்து பார்ட் 1 மாதிரி. இது நான் பண்ணேன். ஆக்சுவலாக இது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பார்ட் 2 வந்து எப்படின்னா, நம்ம கையில் பாம்பு கொடுத்துருவாங்களாம். இந்த பாம்பு வச்சு நம்மளால் எல்லா டேரெக்ஷனும் போக முடியும். கிராஸ் டயக்னாலும் போக முடியும். அந்த கிரிட்டு தானே சொன்னேன். ஸோ எல்லா டேரெக்ஷனும் போகிற மாதிரியும். ஸோ இந்த பாம்பு வச்சு சுற்றிருக்க எல்லாரையும் சாவடிச்சிடலாம். இப்போது நான் பார்ட் 1ல் என்ன சொல்லியிருந்தேன், கல் இருக்குன்னு சொன்னால், இதில் வந்து பாம்பு வச்சு உடைக்க முடியும் கல், உடைக்க முடியாத கல்லுன்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு அப்படியே இந்த கீ எடுக்கணும், இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ அதில் ஆக்சுவலாக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 4 பேர் தான் கிளியரே பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அட்டன் பண்ணு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் ஜோகோ அப்ளை பண்ணியிருந்தேன். இப்போ நான் சொன்னேன் தெரியுமா செப்டம்பர்லன்ட்டு, இது வந்து இது தென்காசிக்கு. இப்போது நான் சொல்ல போகிறது கும்பகோணத்துக்கு நான் அட்டன் பண்ணலான்னு இருந்தேன். அப்போ வந்து ஒரு திருச்சியில் ஒரு காலேஜுக்கு கொடுத்தாங்க, ராமகிருஷ்ணன் ஒரு காலேஜில், அங்கே போய் அட்டன் பண்ணேன். அங்கே என்னென்னா ஒரு லெவல் 1க்கே ஒரு கிட்டத்தட்ட 2000 பேர் வந்துடுறாங்க நினைக்கிறேன், லைக் அந்த மாதிரி வந்துடுறாங்க. ஸோ லெவல் 1 அட்டன் பண்ணோம், ஈஸியாக தான் இருந்துச்சு. அன்றைக்கே ரிசல்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் லெவல் 2வும் பண்ணியாச்சு, அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் 5 பண்ணிட்டேன். அதுவும் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க, பெருசாக லைக் அரேஸ், மேட்ரிக்ஸ், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் லெவல் 3 வந்து தஞ்சாவூரில் வச்சுட்டாங்க. திருச்சி தஞ்சாவூர் 1 hour தான் ஆகும். சாஸ்திரா காலேஜ் வச்சாங்க. ஸோ இதில் வந்து என்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, லைக் டாக்ஸி புக்கிங் தான். ஸோ நான் டாக்ஸி புக்கிங் வந்து நான் பார்த்துருக்கேன், என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் ஐடியா இருக்குது. நான் கரெக்டாக கோட் பண்ணலான்னு போகும்போது அவங்க வந்து இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோடிங்கே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ரவுண்டில் ஆக்சுவலாக பார்த்தா 40 பேர் வந்துடணும். அதில் 35 பேர் ஃப்ரெஷர்ஸ், 5 பேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, என்னால் டிசைன் கொஞ்சம் பண்ண முடியுது, ஆனால் எனக்கு கோட் பண்ண ஐடியா கிடைக்கும். ஸோ நான் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணல. ஸோ ரிஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ரவுண்டில் ஆக்சுவலாக 4 பேர் தான் செலக்டே ஆனாங்க. 3 எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃப்ரெஷர். லெவல் 4க்கு இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜோகோவே அட்டன் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோக்கஸாக இருந்து அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் நான் மறுபடியும் இது 3rd வாட்டி ஆஃப் கேம்பஸ். ஓகேயா. இப்போ வந்து நான் தென்காசி தான் இதுவும் அட்டன் பண்ணேன். லெவல் 1 பண்ணேன். லெவல் 1 முடிச்சுட்டு லெவல் 2 ஈஸியாக இல்லை வெயிட் பண்ணுங்கள். லெவல் 1 முடிச்சிட்டேன். லெவல் 1 வந்து நிறைய பேர் வந்துருந்தாங்க. ரொம்ப நிறைய பேர் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க லெவல் 1ல். ஏன்னா நிறைய பேர் வந்து நல்லா பண்ணிட்டாங்க போல்.
ஸோ ரெடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் செலக்ட் ஆகிட்டேன். லெவல் 2க்கு போகும்போது நார்மலாக கேட்குற மாதிரி கேட்கல. லெவல் 2 வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி. இது இந்த ஹார்ட் லெவல் லீட் கோட் மீடியம் ஹார்டு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரவுண்டில் வந்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. இதில் மொத்தமாக ஆக்சுவலாக 15 பேர் தான் பாஸே ஆனாங்க. ஸோ நானும் அதில் பாஸ் ஆனேன். கொஞ்சம் ஈஸியாக தான், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு உண்மையிலே. இதில் ஆக்சுவலாக 15 பேர் செலக்ட் ஆனாங்க. நாளைக்கு உங்களுக்கு லெவல் 3ன்னு சொன்னாங்க. சரி, நானும் அன்றைக்கி ஃபுல்லாக லெவல் 3க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டே பார்த்தா லெவல் 3 உங்களுக்கு கேன்சல்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லெவல் 4 வச்சுட்டானுங்க. ஐ மீன் டெக்னிக்கல் இன்டர்வியூ வச்சுட்டாங்க. ஸோ லெவல் 3ல் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லெவல் 4ல் வந்து அதான் என்ன கேட்பாங்க, ரெஸ்யூமேல இருக்கிறது கேட்டாங்க. அதுக்கப்புறம் பசில் கேட்டாங்க. இதில் நான் வந்து என்ன சொதப்பிட்டேன்னா, லைக் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. அது வந்து அவங்க வந்து டேட்டை கொடுத்துருவாங்க. அதை வச்சு அது வெனஸ்டேயா சண்டேயா மண்டேயா கண்டுபிடிக்கிற மாதிரி. இதில் வந்து அவங்க வந்து நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது 1970லேருந்து பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டேட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து ஏன்ப்பா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது போல். அந்த ஃபார்முலாவில் போட்டாலே கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி வந்துடும் போல். எனக்கு அப்போ அந்த டைமில் தெரியாது. ஸோ அதில் நான் ஆக்சுவலாக ரிஜெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் 4th டைம் ஆஃப் கேம்பஸ் அதுவும் நான் அட்டன் பண்ணலாம் இருந்தேன். அது வந்து சென்னையில் இருந்துச்சு. லெவல் 1 கிளியர் பண்ணேன். லெவல் 2 அதுவும் நான் கிளியர் பண்ணிட்டேன். அதுவும் 5 சால்வ் பண்ணியாச்சு. லெவல் 2ல் அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸ் அரே ஸ்ட்ரிங் இதெல்லாம் இந்த மாதிரி தான் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ லெவல் 3 இப்போ தான் ப்ராப்ளமே. இந்த லெவல் 3ல் வந்து என்னென்னா ரயில்வே ரிசர்வேஷன் புக்கிங்கும் டாக்ஸி புக்கிங்கும் 2 சேர்த்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ண சொன்னாங்க. இதில் ஆக்சுவலாக என்னால் ஆக்சுவலாக பண்ண முடியல. ஏன்னா ரயில்வே புக்கிங் தனியாக நான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டாக்ஸி புக்கிங்கும் தனியாக நான் பார்த்துருந்தேன் என்ன பண்ணணுன்ட்டு. ஆனால் 2 சேர்த்த மாதிரி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கொஞ்சம் டைம் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதில் ரிஜெக்ட்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்டி ஃபைனலாக ஒன்று அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஜோவா அதுக்கப்புறம் அட்டன் பண்ணேன். அதான் ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு நான் 5th டைம் ஆஃப் கேம்பஸ் ஜோவா அட்டன் பண்ணேன். அது வந்து தென்காசி தான். ஸோ லெவல் 1 வச்சாங்க. லெவல் 1 கழிச்சு 50 நாளோ 60 நாள் கழிச்சோ எவ்வளோ நாள் 55 நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன். லெவல் 1 முடித்து 55 நாள் கழித்து லெவல் 2 வச்சாங்க. லெவல் 2 வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக மாதிரி இல்லை. இதெல்லாம் கேட்டுறாங்க, டிஜிஸ்ட்ரா அல்காரிதம், ஃப்ளாய்ட் வார்ஷல் அல்காரிதம், அதுக்கப்புறம் வேறு என்ன இதெல்லாம் கிராஃப் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதுவும் மேட்ரிசிசம் கான்செப்டில் வரும். ஆனால் இதெல்லாம் ஒரு அல்காரிதம் மாதிரி. அதுக்கப்புறம் நார்மலாக ஸ்ட்ரிங்கு அதுக்கப்புறம் வேறு என்ன நார்மலாக அரேஸ் ஸ்ட்ரிங் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ லெவல் 2 நான் கிளியர் பண்ணிட்டேன். காலையில் லெவல் 2 நடந்துச்சு. ஓகே, அன்றைக்கி ஆஃப்டர்நூனே லெவல் 3 நடந்துச்சு. ஸோ காலையில் 3 மணி நேரம், லெவல் 3 வந்து 4 மணி நேரம் ஆகிட்டு. லெவல் 3 என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஐபிஎல் ஸ்கோர் கார்டு சிஸ்டம். இந்த மாதிரி என்னென்னா ஓவர்ஸை இன்புட்டாக தந்துடுவாங்க. நம்ம வந்து ஃபைனலாக யார் வின் பண்ணுற மாதிரி ஓவர்ஸ் வந்து லைக் 6 வைடு, நோ பால்னால் 6 நோ பால் போட்டு அந்த மாதிரி ஒரு இன்புட்டாக கொடுத்துனாங்க ஓவர்ஸை. இதை வச்சு கடைசியில் 2 டீமில் யார் ஜெயிப்பா, ஒவ்வொரு பவுலரோட எக்கனாமி எவ்வளோ ரன் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ விக்கெட் எடுத்தாங்க, ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் எவ்வளோ அடித்தாங்க, இதெல்லாம் ஆக்சுவலாக அப்ளிகேஷன் மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. எப்படியாட்டும் லெவல் 3 கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு விடாமல் நான் சால்வ் பண்ணிட்டே இருந்தேன். ஃபைனலாக இந்த ரவுண்ட் வந்து 9 பேர் லெவல் 4க்கு செலக்ட் ஆனாங்க. நானும் இருந்தேன். ஸோ லெவல் 4ல் வந்து ஆக்சுவலாக என்னாச்சுன்னா லைக் ஜென்ரலாக லெவல் 4 என்ன டெக்னிக்கல் இன்டர்வியூ தானே, நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட்டு மெயில் வருது கோடிங் ரவுண்டுன்னு வந்துச்சு. L4 கோடிங் ரவுண்டுட்டு. ஓகே, L4 கோடிங் ரவுண்ட்னா ஓகே, என்ன மாதிரி நார்மல் ப்ரோக்ராமிங் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு பார்த்தா இது லெவல் 4ம் ஒரு அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் மாதிரி ஆகிட்டு. யாருமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இன்ஃபர்மேஷன் அந்த அளவுக்கு ஒன்றும் கொடுக்கல. வெறும் L4 கோடிங் ரவுண்டுன்றதுனால ஓகே இதுவும் ஒரு இந்த மாதிரி கோடிங் ரவுண்டு இருக்கும்னு நினச்சி பார்த்தா அதுவும் ஒரு அப்ளிகேஷன் அந்த மாதிரி ஆகிட்டு. ஸோ அது வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸ்னேக் கேம் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு ஃபுட்டை சாப்பிடும் போது லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா அந்த மாதிரி பண்ண சொல்லியிருந்தாங்க.
இது எனக்கு தெரியும் இது எப்படி பண்ணணுன்ட்டு. இது வந்து நான் கீக் ஃபார் கீக்ஸில் பார்த்துருக்கேன், ஒரு அண்ணா பண்ணியிருக்காங்க எப்படி இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு. ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே டக்குன்னு போட்டு சீக்கிரமாக நான் ஆக்சுவலாக பண்ணிட்டேன். சீக்கிரம் பண்ணோன்னே என்னப்பா நீ சீக்கிரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குற கொஸ்டினில் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் வச்சு நான் டக்குன்னு போட்டுட்டேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணனால என் கொஸ்டினை கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமாக பண்ண கொத்தமா அதை மாற்றி பண்ணோடனே எனக்கு அவங்க சொன்னது வந்து கொஞ்சம் மாற்றி கொஸ்டினில் என்னால் அதில் ஒன்று பண்ண முடியுது, இன்னொன்று பண்ண முடியல. நானும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஏதாவது பண்ணணும்னு பார்த்தா அதுவும் ரிஜெக்ட் ஆகிட்டு. ஸோ லெவல் 4 அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங்கில் ரிஜெக்ட் ஆனேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் அட்டன் பண்ண வேண்டாம் டிசைடே பண்ணியாச்சு. இன்னும் எவ்வளோ அட்டன் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ரிஜெக்ட் ஆகி மத்தியானம் ரிஜெக்ட் ஆனேன் லெவல். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நான் ரீச் ஆகிட்டேன் வீட்டுக்கு. அப்போது வந்து ஜோகோலேருந்து ஃபோன் வந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு எதாவது தேடிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஜோகோலேருந்து. நானும் ஆமான்னு கேட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் எதாவது பண்ணியிருக்கீங்களா, நான் காலேஜ் இன்டர்ன்ஷிப் ப்ரூஃப் இருக்குதுன்னு சொன்னேன். ஓகே உங்கள் ப்ரொஃபைல் எங்கள் சாருக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ஃபோனே அடிக்கல. ஆக்சுவலாக நைட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க, லைக் இந்த மாதிரி உங்கள் இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி இந்த மாதிரிலாம் கேட்டாங்க. எது கேட்டாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் காலே பண்ணுறதில்ல. நான் இதை பற்றி நானும் ஓகே இது கிடச்சிரும் நம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு உதவியோட இன்னொரு ஹெச்ஆர் நம்மகிட்ட எங்களுக்கு கேட்கும்போது, இல்லை நாங்கள் 2024 தான் பேட்சுக்கு தான் இன்டர்ன் கொடுக்கோம், 23க்கு இன்டர்ன் இப்போ கொடுக்கறது இல்லைன்னு சொன்னோடனே ஓகே அப்போ நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டு. ஸோ இதுதான் என்னோடய ஜோகோவோட 1 வருஷம் ஜோகோட ப்ராசஸ். நான் எப்போலேருந்து ஆமாம் 1 வருஷம் ஃபுல்லாக ஜோகோ மட்டும் தான் அட்டன் பண்ணேன். இன்னும் சில தான் அட்டன் பண்ணியிருந்தேன், அது நான் சொல்கிறேன். நான் மெயினாக தான் ஜோகோ தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து என்ன 2 வாட்டி லெவல் 4 வந்தேன். 2 வாட்டியும் நல்லா பண்ணல, கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இதுதான் என்னுடைய ஜோகோ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். இன்னும் நிறைய பேர் ஆக்சுவலாக என்ன மாதிரி 1 வருஷம் ஃபுல்லாக ஜோகோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் டெலகிராம் குரூப் பார்த்துருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கிடைக்கும். ஆனால் இப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால தான் யாருக்குமே ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி பாருங்களேன், இந்த அளவுக்குலாம் ரொம்ப இதாக இருக்காது. இப்போ தான் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதான் உண்மை. ஸோ ட்ரை பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா வேறு ஏதாவது கம்பெனி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜோகோன்னு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, பை பாய்.